பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கற்பனையில் எட்டாத வகையில் இந்தியா தரப்போகும் பதிலடி என்ன? அமைச்சரவையை கூட்டி பிரதமர் மோடி ஆலோசனை. எதிர்க்கட்சிகள் எத்தனை பலமான கூட்டணி அமைத்தாலும் ஒரு கை பார்ப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. 234 தொகுதிகளிலும் திமுக வென்றாலும் ஆச்சரியமில்லை என்றும் பேச்சு. தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் தேர்வு. இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரனும் பொருளாளராக LK சுதீஷும் தேர்வு செய்யப்பட்டனர். கொல்கத்தா ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உள்பட 3 பேர் உயிரிழப்பு. முதல்வர் ஸ்டாலின் இரங்கல். இன்று அட்சய திருதியை என்பதால் நகைக்கடைகளில் அலைமோதும் கூட்டம். தங்கம் சவரன் 71,840 ரூபாயாக விற்பனை.